தவத்திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி 6-23-206 23-10-1989. அணிந்துரை. மாவீரர் மருதுபாண்டியரின் வரலாற்று நூலை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது நல்ல பேறு. தன் நாட்டின் வரலாற்றை உள்ளவாறு கற்று உய்த்துணரும் ஒருவன் நாட்டின் பெருமைகளை, வளங்களை, மரபுகளை பேணி காப்பாற்ற முன்வருவான். வரலாறு கற்க வேண்டிய ஒன்று. வாழ்வுக்கு ஊக்கமும் கிளர்ச்சியும் தருவது வரலாறு. நமது நாடு விடுதலை பெற்றது ஒரு நாளில் ஏற்பட்ட பரங்கியருடைய ஆதிபத்திய எண்ணத்து வரலாற்று அன்று. அடியடியாக போராடிய சுதந்திரத்தை அடைந்திருக்கின்றோம். பாரத நாட்டின் சுதந்திரம் மதிப்பீடு செய்ய இயலாத அளவுக்கு நடந்த போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்தது என்பதை மருதுபாண்டியர் வரலாறு எடுத்து கூறுகிறது. நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு கூட பரங்கியர் நமது மறவர்களை வெற்றி கொள்ளவில்லை. சில 5ஆம் படைகளை சில வெள்ளிகளுக்கு விலை பேசி துரோகத்தின் மூலமே ஆதிபத்தியத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இந்நூல் முழுதும் வரலாறு தக்க ஆதாரங்களுடன் விளக்கப்பெற்றுள்ளது. நாடு தழுவிய நிலையில் சுதந்திர போராட்ட உணர்வு தலையெடுத்து இருந்ததை ஆசிரியர் திரு S.M. கமால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கிளர்ச்சியின் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது என்று புதுக்கோட்டை தொண்டைமான் எழுதியுள்ள கடிதத்தின் மூலம் எடுத்து காட்டுகிறார். பரங்கியர் கைக்கூலிகள் மூலம் மருதுபாண்டியரின் சீமை குழுக்குள் ஊடுருவ முயன்றனர். சிவகங்கை சீமைக்கு பொம்மை ஜமீன்தார் நியமிக்கப்படுகின்றார். இந்த தருணத்தில் சிவகங்கை சேர்வைக்காரர்கள் ஒரு வேண்டுகோளை வெளியிட்டனர். இந்த வேண்டுகோள் ஒரு வேண்டுகோள் மட்டுமன்று, ஒரு சாசனம். அந்த வேண்டுகோள், உங்களிடையே ஒற்றுமை இல்லை, நேய மனப்பான்மை இல்லை என்று நாட்டு மக்களை சாடுகின்றது. எவ்வளவு உண்மை! இன்று மட்டும்தான் என்ன வாழ்கின்றது? இன்றும் நம்மிடையில் ஒற்றுமை இல்லை, நேய மனப்பான்மை இல்லை. அந்நிய ஆதிக்கத்திற்கு துணை போகின்றவர்கள் பரங்கியரின் இரத்த கலப்புடையவர்கள் என்று பச்சை தமிழில் மருதுபாண்டியர்கள் திட்டி தீர்த்துள்ளனர். மருதுபாண்டியர் வரலாறு தரும் படிப்பினைகளில் ஒன்று, வீரம் ஒன்று மட்டுமே வெற்றி தராது, விவேகமும் பழகும் பாங்குகளும் தேவை என்பதாகும். மருதுபாண்டியர் படமாத்தூர் ஒய்யாத்தேவரிடமும் அரசி வேலு நாச்சியார் முதலியவர்களுடனும் ராமநாதபுரம் அரசருடனும் பிணக்குகளை வளர்த்து கொண்டன விவேகமான செயல்கள் ஆகாது என்று நூலாசிரியர் கணித்து கூறும் உரை 100க்கு 100 சரி. இது மட்டுமா? பொதுமக்களது நினைவாற்றல் மிகவும் பலவீனமானது என்ற வாசகத்தை நூலாசிரியர் சிவகங்கை சீமை மக்களுக்கு பொருத்தி காட்டுவதும் 100க்கு 100 சரியே. நூலாசிரியர் வரலாற்று போக்கில் இன்றும் என்றும் பயன்படக்கூடிய அறிவுரைகளை வழங்கியுள்ளார். தர்மம் தழைக்க தங்களது மண்ணில் அதர்மர்களான ஏகாதிபத்திய நாய்கள் அட்டகாசம் செய்யக்கூடாது. மக்களது நலன்களை பாதுகாக்கும் மன்னர்களது தன்னரசுகள் தழைத்து ஓங்க வேண்டும் என்னும் ஆசிரிய உரை அற்புதமானது. நமது நாட்டின் வரலாற்றில் வீரர்கள் உண்டு, வீர தாய்மார்கள் உண்டு. ஆயினும் என் செய்வது? கோழைகள் கூட மாமெருவை சிற்றெரும்பாக்கி விடுகின்றனர். மகாராஷ்டிரத்து துண்டியாவாக், ராமநாதபுரம் முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் ஆகியோர் தியாக ஒளி விளக்குகள், மலைமேல் ஏற்றிய விளக்குகள். ஆயினும் என் செய்வது? எழுத கை நடுங்குகிறது. இந்த நாளில் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வாது. கால சூழ்நிலைக்கு ஏற்ப புத்தியும் தடுமாறுகிறது. மாவீரர் மருதுபாண்டியர் ராமநாதபுரம் முத்துராமலிங்க சேதுபதி மன்னருடன் பகை சிவகங்கை சீமையில் தமிழ்நாட்டில் கும்பகர்ணர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் வரலாறு வேறு திசையிலும் சென்றிருக்க வாய்ப்பிருந்தது. நாடு தழுவிய நிலையில் நடந்த சுதந்திர போராட்டத்தை, சிறப்பாக சிவகங்கை சீமை போரை மகாபாரத போருடன் ஒப்பிட்டு ஆசிரியர் எழுதியுள்ள பகுதி மிகவும் சிறப்புடையது. மகாபாரத போரில் அந்நீதியின் உருவமான துரியோதனின் அணியில்தானே துரோணரும் பீஷ்மரும் இருந்தனர். அதுபோல சிவகங்கை சீமை போரில் பலர் பரங்கியர் பக்கம் போய்விட்டனர் என்பது உண்மை. எப்போதுமே நல்லவர்கள் வல்லவர்களாக இருப்பதில்லை. நன்மைக்கும் கோழைத்தனத்திற்கும் ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. ஆனால் சிவகங்கை சீமை வரலாறு வேறு மாதிரியாக அமைந்துவிட்டது. மருதுபாண்டியர் வீர வரலாறு ஒரு நல்ல நூல். வரலாற்று நூல்கள் எப்படி அமைய வேண்டுமோ அப்படி அமைந்துள்ளது.
அனைத்து செய்திகளுக்கும் போதிய ஆதாரங்கள் திரட்டப்பெற்றுள்ளன. வரலாற்று போக்கில் தடங்கள் வழி நமக்கு உணர்த்த வேண்டிய அறிவுரைகளை நூலாசிரியர் அமைவுறத் தந்திருப்பது நூலுக்குள்ள தனிச்சிறப்பு. இத்தகு சிறப்புடைய ஒரு வரலாற்று நூலை டாக்டர் எஸ்.எம். கமால் அவர்களை தவிர வேறு யாரால் எழுத முடியும்? ஒரு சிறந்த நூலை தந்து சிந்தனையை தூண்டிய டாக்டர் எஸ்.எம். கமால் அவர்களுக்கு நன்றி, கடப்பாடு, பாராட்டு, வாழ்த்துக்கள். அடிகளார். பதிப்புரை. வாழ்க்கை வசதிகளையும் உடைமைகளையும் உதறி எறிந்துவிட்டு நமது நாட்டு விடுதலை இயக்கங்களில் தங்களை வீருடன் ஒன்றிணைத்து கொண்டவர் பலர். ஆதிக்கவாதிகளது அடக்குமுறைக்கு ஆளாகி அணு அணுவாக சித்திரவதை செய்யப்பட்டு அழிந்துபட்டவர் இன்னும் பலர். இவர்களைத் தொடர்ந்து ஏகாதிபத்திய ஆயுத பலத்தை நேருக்கு நேர் சந்தித்து அஞ்சாது போராடி வெற்றி பெறாவிட்டாலும் வீரமரணம் அடைந்தவர் ஏராளம் ஏராளம். பிறந்த மண்ணின் மீது அவர்கள் கொண்டிருந்த பற்றும் பாசமும் அவர்களது எண்ணறிய தியாகங்களும் இந்திய நாட்டின் இழந்த விடுதலையை ஈட்டித் தந்துள்ளது. 20வது நூற்றாண்டை விரைவாக கடந்து முன்னேற்றம் காண துடிக்கும் நாம் நமது முன்னோர்கள் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பதற்கு கூட நாட்டமில்லாதவர்களாக இருக்கின்றோம். இது நன்றி மறந்த செயல் மட்டுமல்ல, நாட்டுணர்வு இல்லாததும் கூட. இந்த சமுதாய குறைபாட்டினை களைய நாட்டிற்கு உழைத்த நல்லவர்களை இனங்காட்டி நினைவூட்டி பெருமை சூட்டி அவர்களது தியாக வரலாற்றை இன்றைய தலைமுறையினருக்கு தெரிவிக்க வேண்டியது தேசிய கடமையாகும். அந்த முறையில் முத்துராமலிங்க சேதுபதி மன்னரது தியாக வடிவினை வரலாற்று சான்றுகளுடன் விடுதலை போரில் சேதுபதி மன்னர் என வரைந்து தமிழக அரசின் முதல் பரிசினையும் பாராட்டியும் பெற்று தமிழக வாசகர்களுக்கு அறிமுகமானவர் ராமநாதபுரம் வரலாற்று ஆய்வாளர் டாக்டர் திரு எஸ்.எம். கமால் அவர்கள். அன்னாரது மற்றொரு ஆய்வு திரட்டான மாவீரர் மருதுபாண்டியர் என்ற இந்த வீர வரலாற்று காவியத்தை எங்களது முதல் படைப்பாக நாட்டுப்பற்று மிக்க தமிழக மக்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமை அடைகிறோம். மாடக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் போன்று இந்த நூலின் மகுடமான அணிந்துரையை நல்கிய தமிழ் முனிவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கும் சிறப்புரை வழங்கியுள்ள மதுரை காமராசர் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் திரு கோ. விசயவேணுகோபால் அவர்களுக்கும் எங்களது நன்றி கடப்பாட்டினை பணிவுடன் புலப்படுத்திக் கொள்கிறோம். மற்றும் இந்த பணியில் எங்களது ஆர்வத்திற்கு ஆதரவாக இந்த அரிய நூலினை மிக குறுகிய காலத்தில் அழகு பெட்டகமாக அமைத்து அச்சிட்டு உதவிய மதுரை பரணி அச்சக உரிமையாளர் திரு ந. அரியதம்பி அவர்களுக்கும் அவரது அச்சக பணியாளர்களுக்கும் எங்களது ஆழிய நன்றி. ஷர்மிளா பப்ளிஷர்ஸ், ராமநாதபுரம், 24/10/1989.